நம்மளோட லைஃப்ல என்ன டிசிஷன் எடுக்கிறோமோ அது ஒரு சின்ன டிசிஷன், ஒரு ஷூ வாங்குறதுனாலும் சரி இல்ல கார் வாங்குறதுனாலும் சரி, அப்ப நம்ம எல்லாருக்குமே தோணும் இந்த எல்லா டிசிஷனும் நம்ம தான் எடுக்கிறோம்னு. ஆனா இந்த டிசிஷனுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப பெரிய ரோல் எதோடதுன்னா நம்மளுடைய பிரெயின், நம்ம மூளையோடது. த பிஹேவியரல் இன்வெஸ்டருடைய ஆத்தர் டேனியல் கிராஸ்பி கூட சொல்றாரு, அப்படி நீங்க ஒரு நல்ல இன்வெஸ்டர் ஆகணும்னு விரும்புனீங்கன்னா அப்ப உங்களுக்கு தெரியணும் உங்களோட மைண்ட் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு. உங்களுக்குள்ள என்ன ஒரு மோட்டிவேஷன் வருதோ அது ஒரு ரொம்பவே சின்ன பொருள் வாங்குறதுக்கான மோட்டிவேஷன் இருந்தாலும் சரி இல்ல உங்களுடைய காசை இன்வெஸ்ட் பண்றதுக்கான மோட்டிவேஷன், எல்லா விஷயத்திலயும் நம்ம பிரெயினோட ஒரு ரொம்ப பெரிய ரோல் இருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட இந்த புக்ல இருந்து 4 இந்த மாதிரியான லெசன்ஸ் ஷேர் பண்ண போறேன். இதை இந்த அமேசிங் புக்ல இருந்து கத்துக்கிட்டேன். அண்ட் இதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு நல்ல பிஹேவியரல் இன்வெஸ்டர் ஆகுவீங்க. அண்ட் ஏன் நம்மளுடைய காசுகளை செலவு அண்ட் இன்வெஸ்ட் பண்றோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுப்பீங்க. சோ இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்க்கிறது ரொம்பவே அவசியம். சோ லெட்ஸ் பிகின். லெசன் நம்பர் 1, how to become a successful investor. ஒரு நல்ல பழமொழி இருக்கு, இன்வெஸ்டர்ஸ் profit most when they do the least. அதாவது இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் எப்ப earn பண்றாங்கன்னா எப்ப அவங்க ரொம்ப கம்மியான எஃபர்ட் போடுறாங்களோ. இதுக்கான காரணம் என்ன? இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் வந்து ரொம்பவே வருஷ கணக்கா பழசானது. அதாவது எப்படி நம்மளுடைய பூர்வ முன்னோர்களுடைய பிரெயின் வந்து வேலை செஞ்சதோ அதே போலயே இன்னைக்கு நம்மளுடைய பிரெயின் வேலை செய்யுது. எப்படி முன்காலத்துல நம்மளுடைய முன்னோர்களுடைய பிரெயின் வந்து ரொம்பவே அலர்ட்டா வேலை செஞ்சுட்டு இருந்ததோ, ஏன்னா அவங்க எதிர்க்க எதனா ஒரு அபாயம் வந்துச்சுன்னா அப்ப அதை அவங்க ஹேண்டில் பண்ண முடியணும். அண்ட் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த விஷயத்தை தான் செய்யறோம். நம்மளோட பிரெயின் வந்து எப்பவுமே அலர்ட் மோட்ல இருக்கு அண்ட் குயிக் ரியாக்ஷனுக்காக தயாரா இருக்கு. ஆனா இன்வெஸ்டிங் உலகத்துல அப்படி நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா, அதாவது மார்க்கெட் வந்து மேல கீழே போயிட்டு இருக்கும்போது நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவை சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அந்த பயத்தின் காரணத்தினால நீங்க ஷேர் வாங்கிட்டு வித்துட்டே இருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு லாங் டேர்ம்ல லாபம் ஏற்படாது. இப்ப இந்த குயிக் ரெஸ்பான்ஸ் உங்களை விலகு கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும். ஆனா இன்வெஸ்டிங் உலகத்துல இது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் கீழே போக ஆரம்பிச்சதுமே பயத்தின் காரணத்தினால அவங்களோட ஸ்டாக்ஸை விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நம்மளோட பிரெயின் வந்து அலர்ட் பண்ணும் ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு. அண்ட் நம்மளும் ரொம்ப பெருசா ஏதோ யோசிக்காமலே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடுறோம். அண்ட் இதனால நம்ம ஒரு ரொம்ப பெரிய விளைவை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அண்ட் ஆத்தர் சொல்றது, நம்ம மனிதர்கள் வந்து ரொம்பவே இம்பேஷண்டா, அதாவது நம்மளுக்குள்ள பொறுமை இல்லையா, நம்ம எப்பவுமே லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பத்தி யோசிப்பதில்ல. நம்மளுக்கு என்ன ரொம்ப சீக்கிரமாவே பணக்காரன் ஆகணும். அண்ட் இதுக்காகவே நம்ம ஷார்ட் டேர்ம்காக விஷயங்களை தேடிட்டே இருப்போம். நமக்கு எப்பவுமே ஷார்ட் கட்டுக்கான தேடல் இருக்குது. சோ எல்லாத்துக்கும் முதல்ல அப்படி நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஆகணும்னா அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளோட மைண்ட் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்டிங்க வெறும் நம்ம மைண்டோட பொறுப்புல விட முடியாது. ஏன்னா அதிகமான சமயம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய எமோஷன்ஸ் பேசிஸ்ல தான் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம். சோ இதனால தான் நம்ம எப்பவுமே நம்மளோட டிசிஷனை நல்லா யோசிச்சு எடுக்கணும். அப்பதான் நம்மளால ஒரு நல்ல இன்வெஸ்டர் ஆக முடியும். லெசன் நம்பர் 2, we humans are not logical. ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடி இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, மக்கள் ஸ்பிரிங் அண்ட் சம்மர்ல, அதாவது வெயில் காலங்கள்ல ரொம்பவே அதிகமா இன்வெஸ்ட் பண்ண விரும்புறாங்களா கம்பேர்ட் டு குளிர் காலத்துக்கு. அண்ட் இந்த பிஹேவியர் பாத்தீங்கன்னா ஒன்னும் புதுசு கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் கூட பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல உணவுகளை சேகரிச்சு வச்சுப்பாங்க, சோ தட் குளிர் காலத்துல யூஸ் பண்ணிக்கலான்னு. அதாவது மக்கள் குளிர் காலத்திலயோ மழை காலத்திலயோ ஷேர் மார்க்கெட்ல ரிஸ்க் எடுக்க விரும்புவது இல்லையா. சோ இந்த விஷயம் என்ன தெரிவிக்குதுன்னா, நம்ம ஹியூமன்ஸ் எப்பவுமே நம்மளோட எமோஷன்ஸ் பேசிஸ்ல தான் டிசிஷன்ஸ் எடுக்கிறோம். அதாவது நம்ம அதிகமான சமயம் லாஜிக்கலா இருப்பதில்ல. அண்ட் இதனாலே நம்ம எமோஷன் பேசிஸ்ல இன்வெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அண்ட் இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம நஷ்டம் ஏற்பட்ட சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். சோ இதுக்காக தான் ஆத்தர் சொல்றாரு, நம்ம வந்து நம்மளோட டிசிஷன்ஸ் லாஜிக்கல் அண்ட் ஃபேக்ட்ஸ் பேசிஸ்ல எடுக்கணுமா, எப்பவுமே எமோஷன்ஸ் பேசிஸ் கிடையாது. அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் மீது கவனத்தை செலுத்தணும். ஷேர் மார்க்கெட் மேல கீழே போயிட்டு தான் இருக்கும். பட் நீங்க கம்பெனியை முழுசா ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்ப உங்களுக்கு கவலைப்படணும்னு எந்த ஒரு அவசியமே இல்ல. ஏன்னா இப்ப மார்க்கெட் கீழே போனாலும் சரி அப்ப நீங்க பயத்தின் காரணத்தினால உங்களோட ஷேர்ஸை விற்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க எடுத்த டிசிஷன் பாத்தீங்கன்னா இது லாஜிக்கல். நீங்க உங்களோட ஃபீலிங்ஸை தள்ளி வச்சிட்டு டிசிஷன்ஸ் எடுக்கணும். இதுதான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ப்ராஃபிட் கொடுக்கும். லெசன் நம்பர் 3, லாஸ் அவர்ஷன். லாஸ் அவர்ஷன் டேர்ம் நம்மளுக்கு என்ன தெரிவிக்குதுன்னா, எதனா ஒரு லாஸ் ஏற்பட்ட பிறகு நம்மளுக்கு கவலை வருது இல்ல, அது நம்மளோட சக்சஸ், அதாவது எதனா ஒரு சந்தோஷத்தை விட 3 மடங்கு அதிகமா இருக்குமா. அதாவது நம்ம சக்சஸ் ஆகிறப்ப கூட அந்த அளவுக்கு சந்தோஷப்பட மாட்டோமா, ஆனா அதை விட 3 மடங்கான கஷ்டம் நம்மளுக்கு லாஸ் ஏற்படுறப்ப வரும். பாத்தீங்கன்னா லாஸ் ஏற்படுறதுக்கான மனசு கஷ்டம் வந்து ரொம்பவே அதிகம். இதனாலே மக்கள் லாஸ் ஆகாம தப்பிக்கணும்னு பாப்பாங்க. அதாவது அவங்க அக்செப்ட் பண்ணணும்னு விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு. இதனாலே பாத்தீங்கன்னா மக்கள் வாங்கின ஸ்டாக்ஸ் இல்ல பிசினஸ் அப்படி மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அப்பவும் மக்கள் லாஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் மக்கள் இந்த மாதிரி ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க வெறும் இந்த நம்பிக்கையில ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஷேரோட பிரைஸ் இன்னைக்கு நாளும் நாளைக்கு மேல வந்துரும்னு, அண்ட் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிரும்னு. அப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா கம்பெனில எந்த ஒரு ஃபியூச்சரும் இல்லன்னு, அண்ட் கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸும் இதே தெரிவித்ததுன்னா கம்பெனி வந்து முழுக போகுதுன்னு, அப்போ மக்கள் இந்த ஸ்டாக்ஸை விற்க மாட்டாங்க. அண்ட் இந்த லாஸ் அவர்ஷன் காரணத்தினால ஷேரோட பிரைஸ் வந்து கம்மியாகிறப்போ அப்போ மக்கள் இதை இன்னும் அதிகமா வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. லைக் நினைச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து 100 ரூபாய்,
அண்ட் லாஸின் காரணத்தினால அதோட பிரைஸ் வந்து 70 ரூபாவாயிடுச்சு. அப்ப மக்கள் அதை இன்னும் வாங்குவாங்க. அப்படி எதனா ஒரு கம்பெனி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருந்து அண்ட் அதோட ஷேர் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூவோட கம்மியா கிடைச்சதுன்னா அப்ப அந்த ஷேரை கம்மியான பிரைஸ்ல வாங்குறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். பட் அந்த கம்பெனியோட ஃபியூச்சரே தெரியலனா அண்ட் மக்கள் இதோட ஷேரை வாங்கிட்டே போயிட்டு இருந்தாங்கன்னா ஏன்னா இது உங்களுக்கு ரொம்பவே மலிவா கிடைக்குதுன்னு அப்ப இது ஒரு புத்திசாலித்தனம் கிடையாது. மக்களுக்கு லாஸ் ஆகிறது கன்ஃபார்ம் தான். இங்க பாருங்க, லாஸ் ஆகிறது ஒரு சாதாரண விஷயம். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்துல இருந்தீங்கன்னா லாஸ் கண்டிப்பா ஏற்படும். இந்த மாதிரி யாரும் ஒருத்தர் கிடையாது இது வரைக்கும் அவருக்கு லாஸே ஆகாம இருந்ததுன்னு. நிறைய பேர் மார்க்கெட்ல லாஸ் ஆகுறாங்க அண்ட் அந்த லாஸ் தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குது. இதனால தான் பாத்தீங்கன்னா மக்கள் அவங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்படி அவங்களுக்கு ஒரு கம்பெனில லாஸ் ஆயிடுச்சுனாலும் சரி அப்ப மிச்ச கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து அதை கவர் பண்ணிடும்னு. சோ இதனால தான் நம்மளோட லாஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் ஒரு புத்திசாலியான டிசிஷன்ஸ் எடுக்கிறது அவசியம். அப்பதான் நீங்க ஒரு நல்ல இன்வெஸ்டர் ஆகுவீங்க. லெசன் நம்பர் 4, எமோஷன். நம்ம எப்போ ஒரு ஃபைனான்சியல் டிசிஷன் எடுத்தாலும் அப்ப நம்மளுக்கு தோணும் நம்மளோட எமோஷன்ஸ் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னு. பட் ஆனா இது உண்மை கிடையாது. எமோஷன்ஸ் நம்மளோட ஜட்மெண்ட் மீது விளைவு ஏற்படுத்துது அண்ட் அந்த டைம்ல நம்ம லாஜிக்கோட பேசிஸ்ல டிசிஷன்ஸ் எடுக்க முடியாம போகுது. திடீர்னு ஷேர் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சுன்னா அப்ப மக்கள் பேனிக் ஆயிட்டு அவங்களோட ஸ்டாக்ஸ் ஷேர்ஸ் வந்து விற்க ஆரம்பிச்சிடறாங்க அண்ட் லாங் டர்மா யோசிக்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அண்ட் நீங்க அந்த கம்பெனியை ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ணிருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு மார்க்கெட் கிராஷ் பத்தி எந்த ஒரு கவலை இருக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு மார்க்கெட் கண்டிப்பா ரிகவர் ஆயிடும். நம்ம வெறும் அந்த சமயத்துல நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய கம்பெனி லைக் கோல்ட்மேன் ஷேர்ஸ் அவங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல்ல வச்சுக்க மெடிடேஷன் பண்ண வைக்கிறாங்க. சோ தட் அவங்க சரியான டிசிஷன் எடுக்க முடியும்னு. அவங்க எமோஷன்ஸ்ல வந்து எதனா ஒரு தவறான டிசிஷன்ஸ் எடுத்துக்க கூடாது. ஏன்னா மெடிடேஷன் நீங்க யோசிக்கிற திறனை அதிகரிக்குது அண்ட் நீங்க கிளியர்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ தட் நீங்க ஒரு நல்ல டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். அப்படி நீங்க ஒரு நல்ல இன்வெஸ்டர் ஆகணும்னு விரும்புனீங்கன்னா அப்ப உங்களுக்கு உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். சோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படி உங்களுக்கு இந்த முழு வீடியோவை சம்மரைஸ் பண்ணனும்னா இந்த புக்கோட ஆத்தர் நம்மளுக்கு தெரிவிக்க விரும்புறாரு நம்மளோட லைஃப்ல இன்வெஸ்டிங் குறித்து என்ன ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறோமோ அதுல ஒரு ரொம்ப பெரிய ரோல் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயினோடது. ஏன்னா அதுதான் எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அப்படி நீங்க ஒரு நல்ல இன்வெஸ்டர் ஆகணும்னு விரும்புனீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் earn பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களோட பிரெயின் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு. நம்ம எப்பவுமே லாங் டர்ம் இன்வெஸ்டிங் மீது கவனத்தை செலுத்தணும், ஷார்ட் டர்ம் இன்வெஸ்டிங் மீது இல்ல. ஏன்னா மார்க்கெட் வந்து எமோஷன்ஸோட பேசிஸ்ல நடக்குது. சோ எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணணும். கடந்த சில வருஷங்கள்ல கம்பெனி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு. அப்ப நம்ம இந்த மாதிரியான கம்பெனிஸோட ஷேர்ஸா வாங்கணும். எது வந்து வருஷக்கணக்கா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குதோ அப்ப மக்கள் வந்து இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றப்போ எதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அப்ப மார்க்கெட் எவ்வளவு கீழே போனாலும் சரி அப்ப பயத்தின் காரணத்தினால நம்ம ஷேரை விற்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு மார்க்கெட் திரும்ப மேல போயிடும். சோ நம்மளோட லைஃப்ல டிசிஷன்ஸ் லாஜிக்கோட பேசிஸ்ல எடுக்கணும், எமோஷன்ஸ் பேசிஸ்ல கிடையாது. நம்ம எப்பவுமே இன்வெஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடி லாஜிக்கலா யோசிக்கணும் நம்ம அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கணுமா வேண்டாமான்னு. அண்ட் எப்ப நீங்க உங்களோட ஃபீலிங்ஸ் மீது முழுசா கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறீங்களோ அப்ப நீங்க ஒரு நல்ல இன்வெஸ்டரா கருதப்படுவீங்க. இன்னொரு விஷயம் ஆத்தர் இந்த புக்ல என்ன சொல்றாருன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணணும். அதாவது நம்ம வெவ்வேறு ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா வாய்ப்பு இருக்கு உங்களோட 1 இல்ல 2 ஸ்டாக்ஸ் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம போகலாம் அண்ட் உங்களுக்கு லாஸ் ஏற்படலாம். பட் அப்பவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சில கம்பெனிஸ் இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். சோ இந்த மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோல வெவ்வேறு கம்பெனிஸ் இருந்துச்சுன்னா அப்ப நீங்க எப்பவுமே லாஸ்ல போக மாட்டீங்க. வெறும் நம்ம லாங் டர்மா யோசிக்கணும், ஷார்ட் டர்மா எப்பவுமே கிடையாது. அப்பதான் நீங்க ஒரு நல்ல பிஹேவியரல் இன்வெஸ்டரா கருதப்படுவீங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கு ரொம்ப அவசியமோ அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் அப்படி நீங்க இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு எதனா ஒரு டாபிக்ல புக் மீது வீடியோ வேணும்னா அதை எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. நானும் அதை பத்தி வீடியோ ரெடி பண்ண முழு முயற்சி பண்ணுவேன். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.